जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं மகாகணபதி துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையிலான பொது ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசிக்கான ராசி பலன்கள். உங்கள் ராசியும் நட்சத்திரமும் ஒன்று சேரும்பொழுது வாழ்க்கையில் பல பலன்கள் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வ வழிபாடு தவறாக போனால் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியுமா? தொழில் வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவையெல்லாம் நட்சத்திரத்தின் தாக்கமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன பரிகாரங்கள், 12 ராசிக்கான பரிகாரங்கள் மற்றும் ஆலயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை மாற்றும் வாரம் இது. உங்கள் ராசிக்கு என்ன விஷயம் காத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 12 ராசிக்கான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. போன வருஷத்தில் நடந்ததையும் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நடக்க போகிறதையும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது. பொதுவாக மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் பல பலன்கள் இருக்குது, நிறையா பலன்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சில பலன்கள்லாம் சொல்ல போகிறேன். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற இந்த பலன்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொது பலன்களாக தான் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களே 100% எல்லாருக்குமே சரியாக இருக்கும், சில பேருக்கு அது மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நேரங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன பரிகாரங்கள் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, சகோதரன், சொத்து, குலதெய்வ சம்பந்தமான குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்து முழுமையாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றிக்கான வாரம் இது அப்படின்னே சொல்லலாம். பல வெற்றிகளை தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிப்படி வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். மகர ராசி நேயர்களை, உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரத்துக்கான சில சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்கிறத விட எதிர்பார்த்ததை விடவும் ஓரளவுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அவ்வப்போது பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் லேசான சோர்வை உண்டாக்கும். அதுக்காக ஒன்றும் பயப்படாதீங்க, நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். வழக்குகளில் வழக்கறிஞர்களின் ஆலோசனைப்படி செய்வது நல்லது. செலவுகள், அனாவசியமான செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். ஏன் இந்த வழக்கறிஞர்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அட்வொகேட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் சில விஷயங்கள் கேட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா நீங்களாக ஒரு விஷயத்தை செய்கிற விட அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதலாக கவனம் தேவை. சக பணியாளர்களிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக மிகவும் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கும் வங்கி கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கும் மனதுக்கு நிம்மதி உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் பணி சுமை அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் குழந்தைகளை பார்த்துக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாமே நீங்கள் செய்யணும். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக அமைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகா அப்படின்னு சொல்கிறோம். அபிராமி அம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபிராமி அந்தாதி பாடுறோம் இல்லையா, அந்த வழிபாடு எப்போதும் வீட்டில் விளக்கேற்றும் போது ஒரு பாடல் இருக்கும், மணியே மணியின் ஒளியே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அந்த அபிராமி அந்தாதியில் அந்த ஒரு பாட்டை பாடி வீட்டில் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் பண்ணுறது, கும்பிடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கலையாத கல்வியும் அது சொல்கிறது ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அபிராமி அந்தாதியில் வரக்கூடியது. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தை ஃபுல்லாக நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் இந்த வாரத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு, அந்த மீன ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது, மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது குடும்ப சந்திப்பு, குடும்ப உறுப்பினர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது வரும். சில பேருக்கு வேலை மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு சிக்கல்கள் குறையக்கூடியதாகும். நில விவகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். நிதானமான முயற்சி கை கொடுக்கும். சொந்த ஊரில் போய் வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும்.
வரும். சனீஸ்வர பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது நல்லது. காலபைரவருக்கு நெய் விளக்கு ஏற்றுறது நல்லது. கால பைரவருக்கு முடிந்தால் மாதுளம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழ முத்துக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த முத்துக்களால் இவருக்கு காலபைரவருக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. அத்தர் புணுகு ஜவ்வாது வாங்கி சாத்தி அர்ச்சனை பண்ணுறது நல்லது. இதெல்லாம் செய்யக்கூடியது. பொதுவாக குடும்ப விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதே போல் வேலை விஷயத்தில் தனியார் வேலை நிறுவனத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து வேலை செய்யுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை இடமாற்றம் பிரச்சனைகள், வேலையில் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கும். படிக்கக்கூடியவர்களுக்கு மாணவிகளுக்கு படிப்பு நல்லா சிறப்பாக இருக்கும். படிப்பில் வந்து நிறைய மாற்றங்கள், அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள், விறுவிறுன்னு கடன் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தடுத்து நிறைய நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய கிரகங்களாக வரும். ஸோ அடுத்தடுத்து நல்லதாக இருக்கும். ஸ்திர சொத்துக்களோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் பணம் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக முன்னுதாரணத்தோடு இருங்க. பணத்தை இப்படி தான் செலவு பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி பண்ணுங்கள். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையிலலாம் இன்னும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையிலலாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாமே பண்ணுங்கள். சிறு குறு தொழில்கள், வியாபாரங்கள், டீ கடை, பேக்கரி ஷாப்ஸு, மற்ற விஷயங்கள் இதெல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டது நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது தான் இந்த அபிராமி அம்மன் பாடல், இந்த ஒரு பூஜை ரூமில் இருக்கக்கூடியது இது எல்லாமே. இப்போ மாத பலன்கள் நம்ம சொல்லும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோவிலை குறிப்பிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த கோயிலில் போய் இந்த ஆலயத்தில் இந்த வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ஆலயத்தில் போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அது ஒன்று. வார பலன்கள்னும் போது வாரம் நம்ம ஒரு கோயிலுக்கு, வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தான் நம்ம போக முடியும். பக்கத்தில் பிரசித்தி பெற்ற கோவில் இருந்தால் நம்ம போக முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம போய் வழிபாடு பண்ணும்போது நமக்கு எண்ணற்ற நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். இதுதான் நீங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகப்படி உண்டு. அதுவும் மகர ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. இதில் வந்து உத்திராட நட்சத்திரம் மகர ராசி ஒரு தத்தி புத்தி ஏதோ ஓரளவுக்கு பண்ணிடுவாங்க. திருவோண நட்சத்திரம் மகர ராசி கட்டிக்காரங்க, ஓரளவுக்கு எல்லா விஷயத்தில் படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாத்துலையும் வந்துடுவாங்க. ஆனால் அவிட்ட நட்சத்திரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமும் சரி, வேலையும் சரி, சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் சில விஷயங்கள் இருக்கும். அவங்களா வாழ்க்கையில் சுய முன்னேற்றம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களா சில விஷயங்கள்லாம் பார்த்து சில விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சுட்டால் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்து சில விஷயங்களாவது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதோ, நிறைய சில விஷயங்கள்லாம் வரதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ குபேர வழிபாடு நிறையா பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். இந்த பலன்களுக்கு ஏற்ற போல் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்து, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கு, கிரகங்கள் எப்படி இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணினீங்கன்னா நானே பேசுவேன் உங்ககிட்ட என்ன பரிகாரங்கள் பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் சொல்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் மேலே சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் அமோகமாக இருப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது மேஷராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய பொது பலன்கள். வார ராசி பலனில் எப்படி இருக்கும், கோச்சார ரீதியாக எப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் கிரகங்கள் இல்லை. ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு, அதே போல் கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் கேது, கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் வரைக்கும் ஜாதகத்தில் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ மீனத்தில் சனி வந்திருக்கார். ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா சொல்லும் செயலும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா இதே தான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள். இந்த கட்டத்தை வைத்து பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது முழுக்க பொது பலன்கள் தான். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க, சுவாமி சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கிறது, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு. சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு இருக்குது. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இது நடக்குமா? நான் மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் விருப்பப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் வெளிநாடு போவேனா, நான் இங்கேருந்து தான் பணம் சம்பாதிப்பேனா, கம்பெனி மாறுவேனா, இதே கம்பெனியில் நிறையா வேலை செய்வேனா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மற்றதெல்லாம் எப்படி இருப்பாங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தைமார்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குமா, என்ன, இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஜென்ம ஜாதகத்தை பார்த்து முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லிக்கிறது எல்லாமே பொது. அப்போ ஜென்ம ஜாதகம்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணணும், எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நன்னா இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது. நம்மளுடைய பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது. அதை எங்கே கழட்டி வைக்கணும்? பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது, சுமந்துன்னு இருக்கும். பாவ மூட்டை சுமக்காமல் இருக்கோமா? சுமக்கிறோம். இந்த பாவ மூட்டையை எங்கே கழட்டி வைக்கிறது? இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா? இந்த செல்ஃபோனை எங்கே யூஸ் டவர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம். டவர் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடுறோமா? டவர் இருக்கிற இடத்த தேடி ஓடுறோமா? அங்கே நின்று அந்த இடத்துல நின்று பேசுகிறோமா? உண்மையா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? டவர் இல்லாத இடத்துல போய் பேச முடியுமா?
டவர் இருக்கிற இடத்துல தான் பேசுவோம். அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த கோவிலுக்கு தான் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும்னா அந்த கோவிலுக்கு தான் நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் இறங்கினா தான், அந்த இடத்துல போய் உங்கள் பாவ மூட்டை இறக்கி வச்சா தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். டவர் இருக்கிற இடத்துல தான் ஃபோன் பேச முடியும். டவர் இல்லாத இடத்துல ஒன்றுமே இருக்காது, லைனே காட்டாது, ஒன்றுமே இருக்காது, ஜீரோவாக இருக்கும். ஹலோ ஹலோன்னா கூட கேட்காது. தெரியும்ல உங்களுக்கு? இதுதான் இதுக்கு உதாரணம். உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கயட்டி வைக்கணுன்னா உங்களுக்கு உரிய கோவிலுக்கு நீங்கள் போங்க. உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கயட்டி வச்சுட்டு நிம்மதியாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. இதுதான் என்னுடைய விஷயம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. 9884530146. என்னோட டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார்னு இருக்கும். அப்பாயின்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேசுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து பேசுவாங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூம் காலில் வாங்க, ஒரு வீடியோ காலில் வாங்க, என்கிட்ட பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. வீட்டில் இப்போது நேரடியாக ஒரு காலத்தில் தேங்காய் வெத்தலை பக்கு பழம்லாம் எடுத்துகிட்டு போய் தட்டில் வச்சு கொடுத்து, தேங்காய் வெத்தலை பக்கு பழம், பூ, கல்யாண ஜாதகமாக தான் மஞ்சள் வச்சு கொடுத்து, எல்லாம் தட்டில் வச்சு கொடுத்து தட்சிணை வச்சு நம்ம ஜாதகம் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு கை, இது 2 கை, இது 3வது கை ஆகிடுது. வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஏன் ஆன்லைனில் பூஜையை பண்ணி வைக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க அமெரிக்காவில் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறாங்க ஜூம் மீட்டிங்கில், வீடியோ காலில். பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுட்டிங்களா, ஆத்மதத்துவாய சுவாகா சொல்லுங்கன்னா இங்கே சொல்கிறேன், அங்கே பண்ணுறான். நடக்குதா? அதனால் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கிறோம். குடும்பத்தோடு உட்காருங்க, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் ஒரு நோட் பேனா எடுத்து வச்சுக்கோ, நோட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி பார்க்கலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா மனசுக்கு திருப்தி ஆகிடும், சந்தோஷம். என்னை நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.